மகனுக்கு உங்களோட மருமகள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறா. என்ன சொல்லுவ? பட வச்சால விழ வச்சானே போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை கேம் விளையாடிக்கு பேசுவா, அது பிடிக்கும். அதனால விளையாடி கொண்டே இருப்பீங்க நீங்க. அம்மாட்ட பேச்சு வேண்டாம், அவ்வளவு விருப்பம். அம்மாட்ட பேச்சு வேண்டாம். சரி, ஓகே. கனகமல்லி கும்மா பாச்சமல்லி என் கனிமா ஆசை பட வச்சான் ஆள விழ வச்சானே மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா பாரா பூவாரா கைசீரா என் வீரா நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிண்டா நம்மோட ஹே ஹே கபடி போறா சரி, ஓகே. வணக்கம். எங்க நிசா சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வரும். உங்களுக்கு என்ன பேர்? பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணுறீங்க போல. அமலியா சேர்ந்து 21 வயசு பர்த்டே சதுஷன் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறீங்க போல. வவுனியால் யாருமே இப்படி செலிப்ரேட் பண்ணினது இல்லை போல. அப்படியா? என்ன பாத்தீங்களா? மினிக்கு உங்களை பிடிச்சிட்டு அப்படியே மினி கொட்டி கொண்டு போறீங்களா வீட்டை? அப்ப நீங்க தான் இந்த சாக்லேட் பாக்கி அவருக்கு கொடுக்குறீங்களா? ஓகே, சதுஷன் பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணுமெண்டு நினைச்சு நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஹாப்பி தான். ஆனால் இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தணுமெண்டு யாரோ ஒரு அன்பான ஒரு ஆள் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொடுத்து எங்கள்கிட்ட தந்தவங்க கொண்டே கொடுக்க சொல்லி. யார் வேண்டி கொடுத்துருப்பா உங்கள்கிட்ட கொண்டே கொடுக்க சொல்லி? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க கியூட்டா இருக்கிறீங்க தானே, யாருக்கா சரி கண்டிப்பா க்ரஷ் இருக்கும். ஓமா இல்லையா மினி? அதுக்குள்ள வந்திருக்கிறவா என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அதான் பாதியை நான் தரம் பாதி நீ வச்சிருக்கிறீங்க கேக்குறாங்க. ஓ பண்ணிட்டீங்க நீங்க. என்ன விட்டுட்டு போட்டுமாவா? வேண்டுங்க. ஹாப்பியா இருக்கா? ஓகே, உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? எப்படி? இதை எதிர்பார்த்த நீங்க இப்ப இல்ல சர்ப்ரைஸ் உங்களுக்கு வேற மாட்டேன் எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ் வேற மாட்டே தெரியாது. அப்ப யாரோ ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க, நீங்க அவங்கள சொல்லல தானே? யார் செஞ்சிருப்பா உங்களுக்கு? யோசிக்கிறீங்களா? கன்ஃபியூஸா இருக்கா? யாரும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நமக்கெல்லாம் ஆறா இருக்கு இப்படி செய்ய. அப்படியா? இல்லாட்டி கவலையா இருக்குதா? கிடைச்ச மிக பெரிய பொக்கிஷம் சதுதான் என்று சொல்லி சொன்னாங்க எங்கள்கிட்ட. அம்மா தானே, அம்மா தான் செஞ்சிருப்பாவ. அம்மா முன்னு கூப்பிடுவோமா இருக்கா? வேற சொல்லுங்க அம்மாவை. அம்மா தான் செஞ்சனீங்களா சர்ப்ரைஸ் அம்மாவுக்கு? அம்மா செய்யலையா? அவங்கள சந்தோஷமா வச்சிருக்காங்க.
என்ன சொல்லுவா மகனுக்கு? மகனுக்கு உங்களோட மருமகள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறா, என்ன சொல்லுவ? கோவம் இல்லையா? மருமகள் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்படியா? என்ன மினி? சரி ஓகே, மற்ற கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம். பிள்ளைக்கு உண்மையாவே அம்மாவும் அப்பாவும் இந்த சர்ப்ரைஸ் பண்ணல. ஆனா யாரும் பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கிறாங்க. தங்கச்சியா? எங்க நிக்கிறா தங்கச்சி? அண்ணாவுக்காக செஞ்சது. ஃபேமிலியா சேர்ந்து செய்யல. உண்மையா செய்யல. கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிப்போம்மா. ஆனா என்ன சொல்ல போறீங்க அம்மா மகனுக்காக? சொல்லுங்க. நீங்க செய்யல, மகனுக்கு என்ன சொல்லுவேன் இந்த நாள்ல? ஓகே ஓகே, அவர் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பார். ஓகேயா? ஓகே, இதுக்கு தானா அப்ப உங்களோட அழகின்ற ரகசியம்? இதுதானா? இருக்கா? ஓகே, மெட்ட கிஃப்ட பாப்போம். நிறைய கிஃப்ட் இருக்கு, குயிக்கா ஓபன் பண்ணீங்கன்னா தான் எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன சைலண்டாவே நிக்கிறீங்க? எங்களோட கதைக்க கூட வேண்டி இருக்கிறீங்களா? இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பாருது உங்களுக்கு பிடிக்காது? செஞ்சிருப்பான்னு சொல்ல தெரியல தான். அவ காசை பண்ணிட்டா கொண்டு போட்டுமா? நான் சும்மா தான் மருமகள் சொன்னேன். வேணாமா, இந்த சர்ப்ரைஸ்ல தான் அந்த கிஃப்ட் உண்டு. வேணாம். ஓகே, செஞ்சவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ மட்டும் சொல்லிடுவோமா? இதை பார்க்க கண்டுபிடிக்க முடியல. ஹாப்பி பர்த்டே சது வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஆட் பண்ணிருப்பா. இப்போ கதைப்போம். என்ன எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தாச்சு. சதோட பர்த்டேக்கு இந்த தருணத்தில் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க, நாங்களும் கொடுத்துட்டோம். ஆனால் உங்களால் கெஸ் பண்ண தான் முடியல யார் செஞ்சிருப்பான்னு சொல்லி. யார் செஞ்சிருப்பாங்க? அண்டர்லி அப்போ தெரியாது. அப்போ கிஃப்ட் எல்லாம் கொண்டு நாங்கள் போகிறோம். உங்களுக்கு இன்னைக்கு தந்த கிஃப்ட்ல எது உங்களுக்கு மோஸ்டா பிடிச்சிருக்குது? இதான் பிடிச்சிருக்குதா? காசு பிடிக்கலையா? நானடா காசுன்னு தான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு மெமரிஸ் ஆயிருக்கும். என்ன நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்கேன். சதுண்ட பர்த்டேக்கு நாங்களும் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களை சுற்றி நிற்கிற குடும்பம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செஞ்சது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். போயிட்டு வரட்டுமா? நாங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறதான் ஒன்றுமே பண்ண அம்மா அப்பா மட்டும் காணும். நாங்கள் சும்மா சொன்னாங்க கேர்ள் ஃப்ரெண்டு. சரி ஓகே, நாங்கள் இந்த சர்ப்ரைஸ் அவங்களுக்கு செஞ்சது யாருன்னு சொல்லிடுறேன். கடைசி மட்டுமே நீங்கள் அவங்களுக்கு கெஸ் பண்ணி சொல்லவே இல்லை. குசி என்றாவும் சஞ்சு என்றாவும். ஓகே, அம்மா அப்பா அம்மம்மா தங்கச்சி தம்பி இவ்வளோ பேர் தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்க. ஹாப்பியா? என்ன சொல்லுவோம்மா உங்களுக்கு? உங்களோட அண்டாக்களும் மாமாக்களும் அம்மா அப்பா அம்மம்மா தம்பி தங்கச்சி அப்பா. ஓகே, இவ்வளோ பேரும் சதோட பர்த்டேக்கு வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து இது ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடுற தருணத்திலேயே சர்ப்ரைஸாக நாங்கள் இவ்வளோ கிஃப்டையும் கொடுக்கணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி செஞ்சவங்க. அப்பப்பா என்ன சொல்லுவோம் உங்களுக்கு? தேங்க்ஸ் மட்டும் சொல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தானே? அதான் பிடிக்காது அம்மாவில்.
கேம் விளையாடிக்கு பேசுவா அது பிடிக்கும். அதனால விளையாடி கொண்டே இருப்பீங்க நீங்க. அம்மாட்ட பேச்சு வேண்டாம் அவ்வளோ விருப்பமா? அம்மாட்ட பேச்சு வேண்டாம். சரி ஓகே, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? பாய். பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பத்துக்கு ஜதகம் முன்னால மச்சானே வாயேண்டா மஞ்ச தெச்சி போயேண்டா அச்சார வந்து தாயேண்டா இவமே நீ மகராணி என்ன கொட்ட வந்த தேனி அடையேந்தா உனக்கிலே தாவனி